Hi. Hi. Hello. Hello. How are you? I'm good. How are you? I'm good. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் புதுசாக ஒரு பர்சனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஹாய் ஹலோ ஹவாரி தவிர வேறு எதுவும் பேச தோணலை. பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலை. தமிழ்னா நிறையா பேசிடுவேன், இங்கிலீஷ் எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை தமிழ்லையுமே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னீங்கனாலும், ஸோ இன்றைக்கான லெசன் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டவுட்டும் இந்த கொஸ்டினும் உங்களுக்கு வராது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஸ்மால் டாக் எப்படி பண்ணணும், ஒரு கான்வர்சேஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். அது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு மெத்தட். FORD ஃபோர்டு மெத்தட். FORD ஃபோர்ட். ஸோ FORD ஃபோர்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, F for family, O for occupation, R for recreation, D for dreams. ஸோ ஃபேமிலி, ஆக்குபேஷன், ரெக்ரியேஷன், ட்ரீம்ஸ். குடும்பம், வேலை, அவங்களோட பொழுதுபோக்கு, அவங்களோட கனவு, இல்லைன்னா அவங்களோட பிளான், திட்டம். ஸோ இதை பற்றி தான் இதை வச்சு தான் நம்ம ஒரு கான்வர்சேஷனை பேச போகிறோம். ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியலன்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபேமிலியில் ஆரம்பித்து ஆக்குபேஷனுக்கு போய் ரெக்ரியேஷனுக்கு போயிட்டு ட்ரீம்ஸ்க்கு முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கான்வர்சேஷனை வளர்த்துறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது அவங்களும் ஆப்போசிட் இருக்க பர்சனும் அதே நம்ம சேம் டே வைப்டே வருவாங்க. ஸோ நம்ம ஒரு கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேமிலி எஃப் ஃபார் ஃபேமிலினா நம்ம என்ன கேட்கலாம்? ஸோ ஃபேமிலியில் எல்லாமே கேட்கலாம். ஃபேமிலியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் பி ஷுர் அவங்களோட ப்ரைவசி டச் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபேமிலியில் நீங்கள் ஒரிஜினலாக உங்களோட நேட்டிவ் எங்கே, வேர் ஆர் யூ ஃப்ரம் ஒரிஜினலி, நீங்கள் உண்மையாக எங்கள் நேட்டிவ் உங்களுக்கு எங்கேருந்து வரீங்க, வேர் டிட் யூ க்ரோ அப், நீங்கள் எங்கே வளர்ந்தீங்க, ஸோ உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர், உங்கள் ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்களா இல்லை ஊரில் இருக்காங்களா, உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்களா, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, உங்களுக்கு அண்ணா தங்கச்சி யாராவது இருக்காங்களா, அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி யாராவது இருக்காங்களா, உங்கள் வீட்டோட நாய் பேர் என்ன. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஃபேமிலி ரிலேட்டட் கொஸ்டின்ஸில் வரும். ஈவன் நம்ம வீட்டு நாயோட பேர் கேட்குற வரைக்குமே ஃபேமிலி ரிலேட்டட் கொஸ்டின்ஸில் தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த வீடுங்களில் டாகும் நம்மளோட ஃபேமிலி மெம்பராக தான் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ அதை வச்சு நம்ம பண்ணுற அட்டகாசம் ஜாஸ்தி. ஸோ அதை பற்றி நான் பேசுகிறதில்ல, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஸோ அவங்களோட ஃபேமிலி என்ன பேசுறதுன்னு தெரியலனா அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஆனால் கல்யாணம் ஏன் இன்னும் நீங்கள் பண்ணலை, ஏன் நம்ம குழந்தை பெற்றுக்கல, உங்கள் தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் பண்ணல, அப்பா என்ன ரெட்டரை இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்காம பேசிக்கலி நம்ம சாதாரணமாக ஃபேமிலியை லைட்டாக டச் பண்ணிட்டு போகிற கொஸ்டின்ஸ் கேட்டால் போதும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷன்ங்கிறது என்னென்னா அவங்களோட வேலை சம்மந்தமாக என்ன கேட்கலாம்னா, இந்த ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ உங்களோட ஜாபில் பெஸ்ட் பார்ட் என்ன, வாட்ஸ் யுவர் பெஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஜாப், ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் இன் திஸ் ஃபீல்ட். ஸோ உங்களை இப்போ ரீசன்ட் டேஸாக ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ஏன் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, ஜாபில் என்ன உங்களை இவ்வளோ பிஸியாக வச்சுருக்கு, புது ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறீங்களா, ஸோ ஓகே புது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா, இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதில் எப்படி நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க, ஸோ நீங்கள் படித்தது இங்கிலீஷா, ஓகே, ஆனால் ஒர்க் பண்ணுறது ஐடியா, எப்படி நீங்கள் இதுக்கு இன்வால்வ் ஆனீங்க, எப்படி ஷிஃப்ட் ஆனீங்க, என்ன அது எப்படி இதாச்சு, ஓகே எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நம்ம அவங்களோட ஆக்குபேஷனை பற்றி கேட்கும்போது கேட்கலாம். அடுத்தது ரெக்ரியேஷன்ங்கிறது அவங்க ஃப்ரீ டைமில் அவங்களோட பொழுதுபோக்குக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. வாட் டு யூ டூ ஃபார் ஃபன், ஸோ ஜாலியாக என்ன பண்ணுவீங்க, ஜாலியாக இருக்கும்போது விளையாட்டுக்கு பொழுதுபோக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாட் டு யூ டூ ஃபார் ஃபன். டு யூ ப்ளே எனி ஸ்போர்ட்ஸ், ஏதாவது கேம்ஸ் விளையாடுவீங்களா, ரீசெண்டாக ஏதாவது நல்ல மூவி பார்த்தீங்களா, ரீசெண்டாக எங்கேயாவது போனீங்களா, ஸோ வாட் டு யூ டூ ஃபார் ஃபன். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரீ டைம் பாஸ் டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம அடுத்த கொஸ்டின் கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா ட்ரீம்ஸ்னால் உடனே இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணுங்கிறது மட்டும் ட்ரீம் கிடையாது. நார்மலாக சம்மருக்கு எங்கேயாவது ட்ரிப் போகிறாங்க, ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் ட்ரீம்ஸில் பொருந்தும். எனி பிளான்ஸ் ஃபார் த சம்மர், வாட் டு யூ வாண்ட் டு ரீட் நெக்ஸ்ட். ஸோ புக் நிறையா படிக்கிற ஆளாக இருந்தால் ஓகே ஒரு புக் படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அடுத்து என்ன புக் படிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஸோ வாட் வில் யூ டூ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன பிளான். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிளான் கேட்குறதுமே ட்ரீம்ஸில் அமையும். அவங்களோட கனவுகள் கிடையாது, அவங்களோட பிளான்ஸ் எதை கேட்டாலுமே அது ட்ரீம்ஸில் அமையும். ஸோ நம்ம ஃபேமிலி, ஆக்குபேஷன், ரெக்ரியேஷன், ட்ரீம்ஸ் இந்த 4 வச்சு நம்மளோட கான்வர்சேஷனை சிம்பிளாக ஈஸியாக
எலிகண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ குட்டி டாக், அதாவது ஸ்மால் டாக்குக்கு இதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் டாக்லேருந்து தான் வரும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் அவங்களோட ப்ரைவசியை டச் பண்ணாத மாதிரி, அவங்கள எம்பாரஸ் பண்ணாத மாதிரி, அவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி கேட்டுக்கோங்க. பேசிக்காக நம்ம பண்ண போகிறது கான்வர்சேஷனை வளர்த்துறோம், ஆரம்பிக்கிறோம், அதுதான் இல்லையா? ஸோ எடுத்தோன்னா இன்டெப்த்தாக அவங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டான வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டான கொஸ்டின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதில் எப்படி நீங்கள் கான்வர்சேஷன் வளரும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதோ ஒரு கேள்வி நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது அதுக்கான பதில் அவங்க சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ அவங்க சொல்கிற பதிலை வச்சு நம்ம வந்து அதை அப்படியே வளர்த்திட்டு போகணும். வேர் ஆர் யூ ஃப்ரம் ஒரிஜினலி, வாட் இஸ் யுவர் நேட்டிவ், விச் இஸ் யுவர் நேட்டிவ் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைக் நம்ம அவங்கள கேட்குறோம் அப்படின்னா, என்னோட நேட்டிவ் வந்து மதுரைப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, ஓ மதுரை, ஓகே. அடுத்து மதுரையில் என்னது ஃபேமஸ்? நான் மீனாட்சி டெம்பிள் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், வேற என்ன ஃபேமஸ் மதுரையில்? ஓ மதுரையில் ஃபேமிலி மொத்தம் அங்கே தான் இருக்கீங்களா? ஓகே. மதுரை இந்த மீனாட்சி டெம்பிளுக்கு நான் ஒரு டைம் வந்திருக்கேன். ஆமாம், அதுக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது புக்கிங் ஏதாவது பண்ணணுமா? அந்த ஜிகர்தண்டா கேள்விப்பட்டிருக்கேன், அது நல்லா இருக்கும்ல, அல்வா கூட கிடைக்கும்னு சொன்னாங்க. ஓகே. ஃபேமஸ் ஹோட்டல்ஸ் என்ன மதுரையில்? ஃபேமஸ் டிஷ் என்ன? டூரிஸ்ட் பிளேசஸ் என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்கிற பதிலுக்கு ஏற்று நம்மளோட கேள்விகள் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ அவங்க நேட்டிவ் அப்படி சொன்னாங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா, உங்களோட ஆக்குபேஷன் கேட்குறப்போ உங்களோட ஜாபோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நான் வந்து கஸ்டமர் நிறையா மீட் பண்ணுவேன், அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவேன், அதுதான் என்னோட பெஸ்ட் பார்ட் அவங்க சொன்னாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம். லைக் ஒரு நாளைக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணுவீங்க? நீங்கள் போய் மீட் பண்ணுவீங்களா, இல்லை அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணுவாங்களா? ஓகே ஓகே. ஸோ ஆனால் என்ன, கொஞ்சம் அலையணும், நீங்கள் அலையணும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு ஓகே. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் திருப்பி கேட்கலாம். அதுவே ரெக்ரியேஷன்னா, வாட் டு டூ ஃபார் ஃபன், டூ பிளே எனி ஸ்போர்ட்ஸ்னா, நான் கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓ கிரிக்கெட் நானுமே விளையாடுவேன். ஸோ நம்மலாம் வந்துட்டு சின்ன வயசுல எப்படி விளையாண்டுருப்போம் டெய்லி, இப்போதான் எப்பயாவது டைம் கிடைச்சாதான் விளையாடுறோம். நீங்கள் எப்படி போய் விளையாடுவீங்க? லைக் யார் கூட, வீக்லி விளையாடுவீங்களா, எப்படி விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கேட்கலாம். ட்ரீம்ஸ்னா, இப்போ வாட் யூ வாண்ட் டு ரீட் நெக்ஸ்ட். ஸோ ஒரு புக்கு படித்து முடிச்சுட்டாங்க, இன்னொரு புக் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓ அந்த புக் யார் ஆத்தரு? நான் கூட நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன், எங்கே நம்மளுக்கு நேரமே இல்லை. ஓகே ஓகே, அது ஆத்தர் வேற என்ன புக்ஸ் எழுதியிருக்காரு? ஸோ அந்த புக் என்ன ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா? ஓ சரி சரி. ஸோ படிச்சிட்டிங்கன்னா எனக்கு அது என்னன்னு சொல்கிறீங்களா, இல்லை படித்து முடிச்சுட்டு உங்கள் புக் கொஞ்சம் எனக்கு லென்த் பண்ணுறீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கான்வர்சேஷனை வளர்த்தலாம். ஒரு சின்ன கொஸ்டின் போதும், அதோட ஆன்சரை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் வேணாலும் வளர்த்தலாம். ஸோ அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பேசுகிற கான்வர்சேஷன் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அஃபெண்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களோட ப்ரைவேட் மேட்டர்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது. இது வந்து எதுக்காக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த ஃபோர்டு மெத்தடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எங்கே வேணாலும் இந்த ஃபோர்டு மெத்தட், தமிழில் கூட நம்மளுக்கு ஃபோர்டு மெத்தட் உபயோகம் ஆகும். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 FORD, ஃபேமிலி, ஆக்குபேஷன், ரெக்ரியேஷன், ட்ரீம்ஸ். ஓகே. ஸோ இது இல்லாமல் நம்ம பாய் சொல்கிறதுக்கு ஒரு 5 டைப்ஸ் இன்னைக்கு என்னன்னு பார்த்துடலாம். பாய் சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரலாக பாய் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பதிலாக பாய் சொல்கிறது சும்மா பாய் மட்டும் சொல்லாமல் வேறு எந்த மாதிரி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, சியூ சொல்லணும். சியூ நம்ம மோஸ்ட்லி சொல்லுவோம், டாட்டா பை பை சியூ சொல்லுவோம் இல்லைங்களா? சியூ, கேட்ச் யூ லேட்டர், டேக் இட் ஈஸி. ஆமாம், டேக் இட் ஈஸியும் நம்ம பாய்க்கு சொல்லலாம். ஹாவ் அ குட் ஒன், டேக் கேர். ஸோ இந்த 5மே நம்ம பாய்க்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான். என்னென்ன வார்த்தைகள்? see you, take it easy, have a good one, take care, catch you later. ஸோ இந்த 5மே நம்மளுக்கு குட் பைக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். ஸோ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பர்சனோட பர்சனாலிட்டியை பொறுத்து இந்த 5ல் ஏதாவது ஒரு குட் பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை மீட் பண்ணும்போது எனக்கு இந்த FORDலேருந்து 4 கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்லுங்கள். லைக் Fல 1, Oல 1, Rல 1, ட்ரீமில் 1. நீங்கள் உங்களோட ஓன் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஸோ டோட்டலாக 4 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்டில் வரணும். அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எப்பயும் சொல்கிறது தான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ கீப் ப்ராக்டிஸிங். ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இங்கிலீஷ் பேசணுங்கிற எண்ணம் மட்டும் பத்தாது, அதுக்கான முயற்சிகளும் வேண்டும். ஓகே. டவுட்ஸ் எதுவும் இருந்தால் இன்றைக்கி கிளாஸில் இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஸ்கஷனில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஹோம்ஒர்க் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.